வென் ஆரஞ்ச் ஃபால் எபிசோட் 5. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ எபிசோட்குள்ளே போகலாமா? லாஸ்ட் எபிசோடில் போட்டில் ஒரு கில்மா நடந்துச்சுல, ஒரு கிஸ்ஸு. அந்த சீனுக்கு அடுத்து தான் காட்டுறாங்க. ஒரு வழியாக போட்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டானுங்க போல இருக்கு. ஆரஞ்சு மரத்தை பிடிச்சி கோசாங்க ஆட்டிக்கிட்டே இருக்க, சீக்கிரம் விழுகுன்னு சொல்லி கையில் கேட்ச் பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்கோ. அவன் கேட்ச் பிடிக்கிற நேரம்னு பார்த்து இந்த 3 பெருச்சாளிகளும் வர, அந்த கேட்ச் பிடிக்க இருந்த அந்த ஆரஞ்சு டம்முன்னு கீழே விழுந்துருச்சு. அட பாவி, உன்னால மிஸ் ஆயிடுச்சுடாங்கிற மாதிரி செம டென்ஷன் ஆயிடுச்சு. ஆகஸ்ட் போடா அப்படிங்கிற மாதிரி கத்துன்னு கத்திட்டு இருக்காங்கோ. அப்புறம் வேகமா கீழே இருக்க ஆரஞ்சு எடுத்து அப்படியே சாப்பிட்டான். வா, ரொம்ப டேஸ்டியா இருக்கு, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான் கோசாங். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஜாலியா படுத்திருக்கானுங்க. ஆகஸ்ட்டுக்கு இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது நேற்று நைட்டு நடந்துச்சுல்ல அந்த கிசிங் சீனு, அதுதான் ஞாபகம் வருது. கோசாங்க திரும்பி பார்க்க அவன் புருவத்திலே என்னன்னு கேட்கறான். கோப திரும்பி பார்க்க அவன் இவனை பார்த்து ஒரு சிரிக்கிறான். இவனுக்கு 2 பேருக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்க, கண்டிப்பா அதை எப்போ சொல்ல போறானுங்கன்னு தெரியலன்னு சொல்லி யோசிக்கிறான். ஆகஸ்ட் இப்படி திங்க் பண்ணிட்டு இருக்க, பெட்ஷீட் எனக்கு கொடு உனக்கு கொடுன்னு சொல்லி மாத்தி புடுங்கி இழுத்து விளையாண்டுட்டு இருக்கானுங்க. அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் தான் காட்டுறாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கான் கோ. அவங்க அம்மா வந்து கத்திட்டு இருக்காங்க, எந்திரிடா, ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சுடா, எந்திரிடான்னு. போமா, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி தூங்கிட்டே இருக்கான். உன் ஃப்ரெண்டு கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கான், போக சொல்லிடுவா அப்படின்னு சொல்லி கேட்க, எந்த ஃப்ரெண்டு அப்படின்னு அவன் கேட்குறான். கோசாங் தான். என்னது கோசாங்கா? ஆமாம், அவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான் தெரியல, போ சீக்கிரம் அப்படின்னு சொல்ல, இது ஏதோ போற அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு பணம் கொடுங்கன்னு சொல்ல, அம்மா வேணும்னே காமெடி பண்ணிட்டு ஒழுங்கா ஓடிட்டு குளிச்சுட்டு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. சரி நான் போறேன்னு சொல்லிட்டு குடுன்னு அப்படியே ஓடி வரான். ஐயோ, இவனோட தொல்லைன்னு அம்மா புலம்பிட்டு இருக்க, இங்கே வந்து பார்த்தா கோசாங் கீழே உட்காந்துருக்கான். என்ன மிஸ் பண்ணியா? அதான் காலையில என்ன பார்க்க வந்துட்டு போல இருக்குன்னு சொல்ல, ஹலோ, நான் பிளான்ட் வாங்க ஷாப்க்கு போறேன், நீ கூட வரையான்னு ஒன்று கூட்டிட்டு போலான்னு வந்தேன். என்ன நான் லேபரா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என் கூட வரமாட்டியா எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற மாதிரி கோசாங் கேட்க, சரி நீ கூப்பிட்டீல அதுக்காக வர அப்படின்னு சொல்ல, சரி அப்போ நான் உனக்கு ஆரஞ்சு ட்ரீ தரேன். சரி குட் டீல், ஓகே 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறான். கோசாங் அவனுக்காக வெயிட் பண்ணிருக்க, அங்கே உள்ள பாத்ரூம்ல இருந்து கத்துற சத்தம் கேட்குது. இவன் பயந்து போயிட்டான். உடனே அவன் வேகமாக அங்கே வந்து பார்க்க, அவன் பாட்டு பாடிட்டு இருக்கா, தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்குன்னு. அட பாவி, இவன் இருக்கானேங்கிற மாதிரி கோசாங் சிரிச்சுட்டே அப்படியே அங்கே நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து நர்சரிக்கு தான் போறதுக்காக கிளம்புறாங்க. சைக்கிள் எடுத்துட்டு தான் வந்திருக்காங்க கோசாங். ஏண்டா இதுலயாடா நம்ம எடுத்துட்டு வர போறோம், இந்த வண்டி எப்படி பத்தோம் அப்படின்னு சொல்ல, இது பத்தாதாங்கிற மாதிரி யோசிக்க, வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட பைக் அங்கே ஒன்று இருக்கு, அதை எடுத்து காட்டுறான். இதுல போலாமா அப்படின்னு. இதுல போலாம், ஆனா உன் அப்பா அதை பத்தி கவலை இல்லை, அப்பா தூங்குவார், அப்பா வர்றதுக்குள்ள குடுன்னு ஓடி வந்துடலாம் சரியா அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி ஓகே, உனக்கு தெரியுமா இது ஓட்ட? அதெல்லாம் தெரியும், இங்கே பாரு டேஞ்சர் கிடையாதுல, அதெல்லாம் எதுவும் கிடையாது, நீ சொல்லு போலாமா அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டான். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த பைக் ரைட்ல போயிட்டு இருக்காங்க. பார்த்து போடாங்கிற மாதிரி கோசாங் பயந்து போய் உட்காந்துருக்கான். டே வெயிட் பண்றா, இப்படி போனாதான் ஜாலியா இருக்கும்னு சொல்லிட்டு வேகமா ஓட்டிட்டு போறான். ரொம்ப ஃபன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே போறான். ஒரு வழியா அந்த நர்சரிக்கு போயிட்டாங்க. அங்க போய் இவங்க அப்பா வாங்க சொன்ன அந்த பிளான்ட்டை தான் தேடிட்டு இருக்கான். அந்த பிளான்ட் எப்படி இருக்குன்னே தெரியல கோசாங்க்கு. உனக்கு அதை பத்தி தெரியுமான்னு சொல்லி கேட்க, ஒரு 30 செகண்ட் டைம் கொடுறா, நான் சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த பிளான்ட்டோட பேரு மதர் இன்லா டங், அதாவது நம்ம அந்த பாம்பு கத்தாலன்னு சொல்லுவாங்கல்ல, நீட்டமா இருக்கும்ல, அதுதான் அது எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே செஞ்சு காட்டுறா, யானை மாதிரி அப்படின்னு. மோஸ்ட்லி அந்த பிளான்ட் வீட்டில் வச்சா பாம்புலாம் வராதுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. அவங்க ஊர்ல அது வாங்குவாங்க போல இருக்கு. அவங்க அப்பா சொன்னனால அவனும் அதை தேடிட்டு வரான். அப்படியே தேடிட்டே இருக்கா, அங்க இருக்கு, இதா பாரு அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிளான்ட்டை கண்டுபிடிச்சா அந்த இடத்துக்கு அவனும் போயிட்டான். இதான் அப்படின்னு சொல்ல, எப்படிடா கரெக்டா கண்டுபிடிச்சங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கா கோசாங். அப்புறம் அவன் அங்கே இருக்கிறவங்க கிட்டே கேட்க, அவங்களும் கரெக்டாக இந்த பிளான்ட் தானே சொல்ல, சரி எங்களுக்கு வேணும் 3 எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன்ல, இந்த லீஃப் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த லீஃப் அப்படியே தொட்டு காட்டி அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் தேவை, நமக்கு எதுக்கு அது? பயோடெக்னாலஜி படிச்சேன்னு தான் பேர். என்கிட்ட ஏதாவது பிளான்ட்டை பற்றி யாராவது கேட்டாங்கன்னா எனக்கு அது தெரியாதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுவேன். அவன் பார்த்தா டக்குன்னு பக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல ஒரு வேர்டு கூட எனக்கு புரியல, எல்லாமே மறந்த மாதிரி இருக்குது. கிளாஸ் டைமில் கவனிச்சா தானே புரியும். ஸோ அதனால் அவன் சொல்கிறது எனக்கே புரியல, எனக்கு புரிஞ்சாதான் நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அவன் பெருசாக ஒன்றும் சொல்லலை, அந்த பிளான்ட்டோட அந்த பயன்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை பற்றி யூசஸ் பற்றி தான் சொல்லிட்டு இருக்கான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லிட்டு புருவத்தை அப்படியே தூக்கி காட்டுறான், எப்படி நான் கரெக்டாக சொல்லிட்டேனா அப்படின்னு. கோசாங் ஓகே வா, உன்கிட்ட ஓவரா பேசிட்டேங்கிற மாதிரி அவனை இழுத்துட்டு போக, அங்க பார்த்தா அந்த ஆரஞ்சு ட்ரீ இருக்கு. டே உனக்கு வேணும்ல இந்த ஆரஞ்சு மரம், வேணா இந்த செடியை வாங்கி உன் வீட்டில் வச்சுக்கலான்னு சொல்லி கோசாங் சொல்றான். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, என் வீட்டுக்கு பக்கத்துலேயே சூப்பரா ஒரு ஆரஞ்சு மரம் இருக்கு, அதுவே எனக்கு போதும்னு சொல்லி கோசாங்க பார்த்து கோசிரிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு வழியா 2 பேரும் கிளம்புறாங்க. சீக்கிரம் வா டைம் ஆச்சு போலாம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே நிக்கிறான். பிளான்ட்டு கூட உட்கார போறியா, என் கூட உட்கார போறியாங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிக்க, உன் கூடயே உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை வாங்கிட்டு அவனும் அவன் கூடயே உட்காந்துட்டான். நல்லா டைட்டா பிடிச்சிக்கோ, அப்புறம் கீழே விழுந்துருவேன்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஈவன் அவனை ஹக் பண்ணிட்டு ஒரு ரொமான்டிக் ரைடு இவங்க போயிட்டு இருக்கானுங்க.
இவனுங்க ரைடு போற நேரம் கரெக்டா என் கண்ணில் தான் இதெல்லாம் படணுமா அப்படிங்கிற மாதிரி ஆகஸ்ட் பையன் அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அட பாவிகளா, இவனுக்கு 2 பேர் இன்னும் சுத்திட்டு இருக்கானுங்க, என் கண்ணில் மட்டும்தான் மாட்டானுங்களே அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு அவன் உட்காந்துருக்கான். அப்புறம் ஒரு வழியா வீட்டுக்கு அந்த செடியெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. அம்மா வந்தாச்சான்னு சொல்லி கேட்க, அம்மா இன்னும் வரல, அப்பா வந்துருவாங்க அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி ஓகே அப்ப நான் கிளம்புறேன் பாய்ன்னு சொல்லிட்டு, அப்பா வரக்குள்ள இந்த வண்டியை கொண்டு போய் நிறுத்திடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டே இருக்கா கோசாங். சரி ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். இவன் வாங்கிட்டு வந்த செடியை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எப்பயும் போல அந்த ஆரஞ்சு மரத்துக்கு கீழே எல்லாரும் சேர்ந்து ஹாட் பாட்ல சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. இவனுக்கு இந்த ஹாட் பாட்டு எப்ப பார்த்தாலும் தின்னுகிட்டே தான் இருக்கானுங்க. திங்கறது தவிர வேற எதுவுமே தெரியாது போல இருக்கு. என்ன மாதிரியே சரியான ஃபுட்டியா இருக்காங்க. ஸோ இப்படி மாத்தி மாத்தி இவனுங்க சாப்பிடும்போது இடையில கேஷுவலா பேசினா கூட ஆகஸ்ட் பையனுக்கு பிளஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆகஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரும் ஆல்ரெடி கப்பிள்ஸ் அப்படின்னு நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கான் போல. உடனே அகர் அவனை பார்த்து கேட்கறான், என்னடா ரொமான்டிக்கா திங்க் பண்ணிட்டு இருக்கான்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா ஆகஸ்ட் இருக்க, என்னமோ இருக்கு இவன் கிட்ட அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து புலம்பிட்டே இருக்கான் அந்த அகர். அப்புறம் அச்சி வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சரி, ஏதோ சீக்கிரட் என்கிட்ட நீங்க மறைச்சிருக்கீங்க, யாராவது மறைச்சிங்கன்னா உண்மை சொல்லுங்கன்னு சொல்லி ஆகஸ்ட் கேட்க, யாரும் நான் எதுவும் மறைக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது அவனுக்கு இவங்க 2 பேரும் கப்பிள்ஸ் ஆனா என்கிட்ட மறைக்கிறாங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி 2 பேரும் கண்ணிலேயே பேசிக்கிறானுங்க, ஜூஸ் அப்படியே லைட்டா டச் பண்ணிக்கிறாங்க. உடனே ஆகஸ்ட் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான், என்னமோ இருக்கு இவனுக்குள்ளன்னு. என்னடா உனக்கு பிரச்சனை சொல்லுடா, என்ன ஏன் இப்படியே பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஆகஸ்ட் கிட்ட கேட்க, அவன் எதுவுமே சொல்லாம லூசு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் மண்டையிலேயே அகர் ஒரு தட்டு தட்டுறான், என்னடா யோசிச்சுட்டு இருக்கேன்னு. ஒன்னும் இல்லையேன்னு சொல்லிட்டு அவன் சைலண்டா இருக்க. ஸ்கூல் வேற ஸ்டார்ட் ஆக போகுது, எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு எப்பயும் போல புலம்ப ஆரம்பிச்சிட்டான். என் கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாங்கிற மாதிரி கோசாங் கேட்க, இல்ல இல்ல எனக்கு உங்க கூட இருக்கிறது பிடிக்கும், ஆனா என்ன பண்றது ஸ்கூலு பிடிக்கலங்கிற மாதிரி அவன் புலம்பிட்டு இருக்கான். ஆகஸ்ட் அப்படியே வேணும்னே இவங்களை பார்த்து பழிச்சு காட்டிட்டு இருக்கான். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஜாலியா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்தான்னு சொல்லி கோசாங் அவன் கூட்டி விட இவன் வேணான்னு சொல்லி மறுக்க கண்ணிலேயே 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஆகஸ்ட் தான் வாட்ச் பண்றான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் எல்லாரும் சேர்ந்து கிளாஸ்க்கு போயாச்சு. கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யார் யார் என்னென்ன கிளப்ல ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சொல்றான், நம்ம எல்லாரும் ஒரே கிளப்ல ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும்னு. அப்புறம் கோசாங் சொல்றான், ஒருத்தருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், எல்லாரும் ஒரே கிளப்ல இருக்கணும்னு ஏன் நினைக்கணும், அவங்க இன்ட்ரெஸ்ட் எதுவோ அதுபடி இருந்தா நல்லா இருக்கும்லன்னு சொல்றான். ஆமா அதுவும் கரெக்ட் தான், நமக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி இருக்கலாம், நம்மலாம் டிஃப்ரெண்டான கிளப்ல இருக்கிறது நல்லதுதான், நமக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவோ அது பார்த்து அதுபடி நம்ம இருந்தா நல்லதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மத்த எல்லாரும் சொல்றாங்க. கோக்கு தான் கஷ்டமா இருக்கு, போங்கடா நீங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கான். அவன் ஏதாவது ஃப்ரெண்டு கூட தொத்திக்கலான்னு பார்த்திருப்பான் போல. அதுக்குள்ள கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போங்கன்னு சொல்ல எல்லாரும் போறாங்க. கோசாங் தான் அமைதியா கோவ திரும்பி பார்க்க, ஜஸ்ட் கிளப் தானடா, கிளப்புக்கு போயிட்டோன்னா திரும்ப நம்ம கிளாஸ்க்கு வர போறோம், எல்லாரும் ஒன்னா தான் இருக்க போறோம், நான் ஒன்னு விட்டு போயிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோசாங் சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிக்கோ அவனை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றான். அப்புறம் ஒரு வழியா இவங்க கிளப் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் மாறி கிளப்ல ஜாயின் பண்ணிட்டாங்க போல. அங்க நம்ம கோவும் ஆகஸ்ட் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஏண்டா என்னதாண்டா உன் பிரச்சனை சொல்றா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேட்க, ஒன்னும் இல்லைன்னு அமைதியா இருக்கான். அவனை பாத்தியா, அவனுக்கு பேஸ்கெட் பால்னா ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால அவன் பேஸ்கெட் பால்ல ஜாயின் பண்ணிட்டான். ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் அவங்களுக்கு பிடிச்சதுல இருக்கல என்ன தப்புங்கிற மாதிரி கேட்டே இருக்க, ஏண்டா நான் ஒன்று சொல்லட்டா, இங்க பாரு ஆகஸ்ட், எல்லாருமே அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு அந்த மாதிரி இருக்காங்க. பட் என்ன பாரு, எனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் எனக்கு சுத்தமா தெரியும். உனக்கு கூட ஆர்ட் அண்ட் மங்கா கிளப்னா பிடிச்சிருக்கு, எனக்கு என்னன்னு புரியலடான்னு சொல்ல, பேசாம என் கூட குவிஸ்ல ஜாயின் பண்ணிக்கோன்னு ஆக சொல்றான். போடா நீங்கிற மாதிரி டென்ஷனா இருக்கு. அப்படியே அமைதியா உட்காந்துருக்கான். நான் சீரியஸா உன்கிட்ட சொல்றேன், என்னோட ஃப்ரெண்டு, ஸோ அதனால நான் உன்கிட்ட சொல்றது தப்பா நினைச்சுக்காத. ஒருத்தருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னு பாரு, கண்டிப்பா உனக்கு ஏதாவது ஒன்று பிடிக்கும்லன்னு சொல்ல, அதான் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றான். உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி ஆக சொல்றான். என்னடா லூஸ் மாதிரி வளர்ற, ப்ராமிஸா யார்கிட்டயும் நீ சொல்ல மாட்டேன்னா நான் உனக்கு சொல்றேன். ஆக்சுவலி போட்ல நீயும் கோசாங்கும் கிஸ் பண்ணதை நான் பார்த்தேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறான் ஆகஸ்ட். அப்ப சொல்லு, உனக்கு அவனை பிடிச்சிருக்குல்ல சொல்றா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்ல, லூசு மாதிரி பேசாதுடான்னு சொல்றான். என்னடா பேசுற, எனக்கு தெரியும் உனக்கு அவனை பிடிச்சிருக்கு உண்மைதானே அப்படின்னு சொல்ல, லூஸ் மாதிரி பேசாத, அதெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்றான். ஆக்சுவலி திரும்பி பார்க்க சன்ரைசஸ் ஆயிட்டு இருக்கு. அங்க பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கான் கோசாங். அவனை பார்க்கும்போது அவன் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி அவன் பக்கத்துல இருக்க என்னோட ஸ்லிப்பர் எடுக்கிறதுக்காக தான் நான் க்ளோஸா போனேன். ஸோ அவனுக்கே தெரியாம ஸ்லிப்பரை அவன் தூக்கம் கலையிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டு அப்பாடா எடுத்துட்டேன்னு சொல்லி நிம்மதியா வந்துட்டேன். இதாண்டா நடந்ததுன்னு சொல்ல, அடப்பாவி இவ்வளவுதானா, ஆமா இதனாலதான் நீ எங்கிட்ட வித்தியாசமா நடந்துகிட்டியா, அட லூசு பையில இதை கேட்டிருக்கலாம்ங்கிற மாதிரி சொல்றான். சாரிடா நான் தெரியாம தப்பா நினைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆக சொல்றான். பட் எனக்கு ஒண்ணு தெரியும், உனக்கு கண்டிப்பா ஒருத்தர் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, உண்மையா ஃபீலிங்ஸை சொல்லிடுன்னு சொல்ல, லூசு மாதிரி பேசாதான்னு டக்குன்னு எந்திரிக்கிறான் ஆகஸ்ட் குடுன்னு ஓடிட்டான். எனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கே தெரியல, கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போறான் பாருங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி தலையை போட்டு பிச்சு விட்டு நிக்கிறான்
அப்புறம் அசி அகர் 2 பேரையும் காட்டுறாங்க. ஆக்சுவலி அசி வந்து அகருக்கு ஏதோ மீட் பால் வாங்கி கொடுத்துருப்பான் போல, இது நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கா அகர். ஏன்டா எனக்காக இவ்வளோ வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா ஸ்ட்ரீட்ல போற நாய்க்கெல்லாம் கொடுப்போம்ல அந்த மாதிரின்னு சொல்லி, அட பாவி என்ன பார்த்தா உனக்கு டாக் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான் அகர். நான் சும்மா விளையாட்டுக்கு தாண்டா சொன்னேன்னு சொல்லி அஜி சொல்ல, அப்புறம் 2 பேரும் க்ளோஸா பேசிட்டு வராங்க. நீ இவ்வளோ க்ளோஸா என்கிட்ட வரணும்னு அவசியம் இல்லைங்கிற மாதிரி அகர் சொல்ல, உடனே அஜி சொல்றான், இப்ப உன்கிட்ட வரும்போது உன்னோட ஸ்மெல் எனக்கு பழகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து சிரிக்கிறான். உடனே அப்படியே அகருக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. சரி ஓகே, உன்னை யாரும் கூட்டிட்டு போக வரலையா அப்படின்னு சொல்ல, உன் வீட்டில் வந்து என்னை பிக்கப் பண்ணிப்பாங்கன்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி ஓகே, அடுத்த டைமே என்ன உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ ஓகேவான்னு சொல்லி அகர் கேட்குறான். சரி நீ வா, கண்டிப்பாக உனக்காக கெஸ்ட் ரூம்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு அவன் சொல்கிறான். உடனே அகர் சொல்கிறான், என்னை வச்சு காமெடி பண்ணாதடான்னு. ஆச்சி அவனை பார்த்து ஸ்மைல் பண்ண இவனை அவனை பார்த்துட்டே இருக்கான். 2 பேரும் கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணில் சைலண்ட்டாக பார்த்துட்டு இருக்க. அடுத்து இங்கே நம்ம 2 கோவையும் காட்டுறாங்க. கோசாங்க அப்படியே ஒரு பக்கம் நடந்து வர, அவன் பக்கத்தில் போகக்கூடாதுன்னு தள்ளி தள்ளி நடந்து வந்துட்டே இருக்கான். ஏதோ யோசிச்சுட்டே வரான். என்ன அப்படிங்கிற மாதிரியும் அவன்கிட்ட கேட்குறான், என்னதான் உனக்கு பிரச்சனைன்னு. எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படியான்னு சொல்ல, டேய் உனக்கு சர்ப்ரைஸ் ஆகவே இல்லையாடான்னு சொல்ல, எனக்கு எதுக்கு சர்ப்ரைஸ் ஆகணும், எனக்கும் ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதை கேட்டு நிக்கோட ஃபேஸ் டோட்டலா மாறிடுச்சு. என்னடா சொல்றாங்கிற மாதிரி அப்படியே வாயை பொழந்துட்டு அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, என்ன பாத்தியா, உனக்கும் இதை கேட்டு சர்ப்ரைஸ் ஆகல பாருன்னு சொல்ல, ஆனா இவனுக்கு செம ஷாக்காவே இருக்கான். எனக்கு உண்மையா ஒருத்தரை பிடிச்சிருந்தா கண்டிப்பா நான் அதை சொல்லுவேன் ஓகேவா அப்படின்னு சொல்ல, அப்புறம் அமைதியா இருக்கான். சாங் பாட்டுக்கு போறான். ஆனா இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சைக்கிளை தள்ளிட்டு அப்படியே இவனை ஃபாலோ பண்ணிட்டு அவனும் போய்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு வழியா அடுத்த நாள் ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் மாதிரி இருக்கு. 3 டீமா பிரிஞ்சிருக்காங்க. ரெட் டீமு, எல்லோ டீமு, ப்ளூ டீமு. ரெட்ல வந்து ஆகஸ்ட், நம்ம அப்புறம் அகர் 3 பேரும் இருக்காங்க. கண்டிப்பா நம்ம தான் வின் பண்ண போறோம், நம்ம ஜாயின் பண்ணி வின் பண்ண போறோம்னு சொல்லி 3 பேரும் குதிக்கிறாங்க. ப்ளூ கலர்ல சாங், எல்லோ கலர்ல ஆச்சி ஓடி வந்து இவங்க மேல கை வச்சுட்டு, நானும் ஹெல்ப் பண்றேன், கண்டிப்பா நீங்க வின் பண்ணுவீங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ப்ளூ நம்ம சாங் பெருமூச்சு விட்டுட்டு அவனும் வரான். ஆக்சுவலி வேற டீம்ல இருக்காங்கல்ல, ஸோ எல்லாரும் சேர்ந்து நம்ம வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. நம்ம எல்லோ டீம் வந்து எப்பயுமே ரெட் டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணும் போல இருக்கு. ஏன்னா அச்சிக்கு அகர் மேல ஒரு கண்ணு, ஸோ அதனால அவன் டீமை எப்படி இவன் சப்போர்ட் பண்றதுக்காக பார்த்துட்டு இருக்கான். சரி வாங்க எல்லாரும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி இப்பவே ஆரம்பிச்சிட்டான். டே எங்கடா போற அப்படிங்கிற மாதிரி கோசாங்க அவனை பார்த்து சிரிக்கிறான். அதுக்கப்புறம் அங்க டீம் ஒருத்தருக்கும், அதாவது ஒரு டீமுக்கும் அங்க கேம் போய்கிட்டே இருக்கு. எல்லா டீமுமே அங்க கலந்துக்கிறாங்க, விளையாடுறாங்க. ஃபர்ஸ்ட் வாலிபால் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ வாலிபால் வந்து ரெட் டீமில் அப்படியே பார்த்துட்டு அப்படியே வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கையெல்லாம் தட்டிட்டு கிளாப் பண்ணிட்டு இருக்கான். எல்லோ டீம் வந்து அப்படியே நம்ம ரெட் டீமை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே எல்லோ டீம் மெம்பர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. டே நீயும் போட அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி அவனும் போகிறான். அதுக்குள்ளே டைம் முடிஞ்சுது. அட பாவிகளா, என்ன வர சொல்லிட்டு டைமை முடிச்சிட்டானுங்களே, எல்லாரும் என்னை வச்சு விளையாடுறானுங்களாங்கிற மாதிரி காமெடியாக இருக்கு அதுக்கப்புறம் அங்கே ப்ளூ டீம் நம்ம சாங் ரன்னிங் ரேஸ் போகணும் போல இருக்கு. எல்லாரும் அப்படி ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. கண்டிப்பாக நல்ல முடியும்னு சொல்லி ப்ளூ டீம் இந்த ரெட் டீம் எல்லோ டீம்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எல்லாரும் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் அப்படியே ஓடி போய்கிட்டே இருக்காங்க. சீக்கிரவான்னு சொல்லி கத்திட்டே இருக்க, திடீர்னு பார்த்தா கால் அப்படியே ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துட்டா நம்ம கோசாங். அப்புறம் எல்லாரும் ஓடி வரானுங்க. என்னாச்சுன்னு சொல்லி பார்க்க, மோஸ்ட்லி இவனோட டீம் மெம்பர்ஸ் யாரும் வரல, இவனோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஃபர்மரி கூட்டிட்டு போய் அவனுக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. என்னடா வலிக்குதா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துக்கிட்டே அப்படியே உட்காந்துருக்கான். அதெல்லாம் ஒன்றும் ஜஸ்ட் கிட்டிங் அவ்வளோதானு சொல்ல, இங்கே பாரு இதெல்லாம் போட்டால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற நர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. நான் 10th அத்லெட்டாக இருக்கேன், இதெல்லாம் எனக்கு ஈஸி ஜூஜிபி மேட்ருன்னு சொல்லிட்டு இருக்க. சரி ஓகே ரெஸ்ட் எடுன்னு சொல்ல, இங்கே பாரு எனக்கு எல்லாமே தெரியும், அதுக்காக நீ இப்படிலாம் இருக்க வேணாம், நீ முதல்ல ரெஸ்ட் எடு, நீ ஒன்றும் அங்கெல்லாம் போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே நீங்கள்லாம் போங்க, என்னால் உங்கள் பாயிண்ட்ஸ்லாம் கம்மியாயிரு போகுதுன்னு சொல்ல, அது எப்படி ஒன்று விட்டு நாங்கள் போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி ஒன்று பண்ணுங்க, நீங்கள் எல்லாரும் போங்க, நான் வேணா இங்கே இருந்து இவனை பார்த்துக்கிறேன்னு ஆகஸ்ட் சொல்கிறான். போயே ஆகணுமாங்கிற மாதிரி மற்ற எல்லாரும் பார்க்குறாங்க. நீங்கள் போங்க, நான் இருக்கேன்னு அவன் கூட, அவனை நான் பார்த்துப்பேன்னு சொல்ல, சரி ஓகேங்கிற மாதிரி போகிறதுக்கு மனசே இல்லை. அப்படியே கோசாங்க பார்க்க, நான் நல்லா தான் இருக்கேன், நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி கோசாங்க அவனை பார்க்குறான். ஆச்சி நீயும் கிளம்பு, உனக்கு டைம் ஆயிரும், அதுக்கப்புறம் சீனியர் உன்னை தான் அடிப்பாங்கன்னு சொல்ல, ஆமாம் எனக்கும் டைம் ஆச்சு, சரி ஓகே நான் போகிறேன் பாய். அதுவும் இல்லாமல் டீம்லேருந்து இங்கே இந்த மாதிரி வந்தேன்னு தெரிஞ்சால் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆச்சியும் கிளம்பிட்டான், அகரும் கிளம்பிட்டான். கோக்கு தான் போறதுக்கு மனசே வரல. நீ ஓகே தானே? நான் ஓகே
ஓகே தான் போடா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க, அதுக்கப்புறம் நம்ம ஆகஸ்ட் மட்டும் அங்கே இருக்கா, மற்ற எல்லாருமே போயாச்சு. நீ போடா, நான் நல்லா தான் இருக்கேங்கிற மாதிரி கோசாங் சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு கொஞ்சம் படிக்கணும், அங்கே ஒரே சத்தமாக இருக்கு, என்னால் படிக்க முடியல, நான் இங்கேயே படிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் படிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகே உன் வேலையை பாருங்கிற மாதிரி கோசாங் அமைதியாக இருக்க, அங்கேருந்து ஒரு பொண்ணு ஓடி வரா. இந்த லெட்டர் உங்ககிட்ட ஒருத்தர் கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு சின்ன லெட்டரை கொடுத்துட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டா. லெட்டரை பார்த்தோன்னே அப்படியே ஆகஸ்ட்க்கு ஸ்மைல் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஏய் யாரா அந்த பர்சன், சீக்கிரம் ஓப்பன் பண்ணி படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வச்சுட்டான். ஏய் படின்னு சொல்ல, என்னை பார்த்தா உனக்கு வெக்கமாக இருக்கா, சொல்லு சீக்கிரம் படி அப்படின்னு கோசாங் சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு வெக்கமெல்லாம் இல்லை, நல்லா படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் புக் படிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அப்படி வெக்கப்பட்டுட்டே தான் உட்காந்துருக்கான். இது கோசாங்கும் அவனை பார்த்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் இங்கே ஃபுட்பால் போய்கிட்டு இருக்கு. ஸோ ரெட் டீம் தான் அங்கே விளையாண்டுட்டு இருக்கு, எல்லோ டீமும் ரெட் டீமும். ஸோ நம்ம ரெட் டீம் வின் பண்ணும்போது அச்சிக்கு ஹாப்பி ஆகிடுச்சு, கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஆக்சுவலி அவன் எல்லோ டீமு, அதை கவனிக்காமல் அவன் பண்ண சுற்றி இருக்க எல்லாரையும் பார்த்துட்டு அவனுக்கே ஷாக்காக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாரும் அங்கே வராங்க கேமுக்காக. அங்கே ஆகஸ்ட்டும் நம்ம கோசாங்கும் கூட வந்துட்டாங்க. அங்கே பார்த்தியா, இப்போ கண்டிப்பாக வந்து ஒரு கோல் போடுவான் பாரு அப்படிங்கிற மாதிரி கோசாங் சொல்கிறான். அதெல்லாம் நடக்கவே நடக்காது, அகர் தான் போடுவான், வேணா ஒன்று பண்ணலாம், அகர் மட்டும் நான் சொன்னபடி போட்டா நீ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரணும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஆகஸ்ட் கேட்குறான். இல்லை தான் கண்டிப்பாக போடுவான்னு சொல்லி கோசாங் சொல்கிறான். ஸோ அங்கே டீப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்க, கோசாங் அப்படியே கோவியை தான் பார்த்துட்ருக்கான். ஆகஸ்ட் அப்படியே அங்கே அகரை பார்த்துட்டே இருக்க, ஃபைனலி ஒரு கோல் போட்டுட்டாரு நம்ம அடப்பாவி ஐஸ்கிரீம் போயிடுச்சு அகர் உன்னால அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ ஒரு வழியா ரெட் டீம் வின் பண்ணிடுச்சு, எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குது, நம்ம அச்சிக்கும் ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அவன் எல்லோ டீம் மெம்பர்ஸ்லாம் அவனை பார்த்து முறைக்கிறாங்க, வாவ் ஹாப்பின்னு சொல்லி குதிச்சிட்டு இருக்கான். கோசாங் அவனை பார்த்தா அப்பா எப்படியே வின் பண்ணிட்டாங்கிற மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு பார்க்க, ரெண்டு பேரும் கடலையே கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிறானுங்க. ரெண்டு பேரும் லவ் பண்ண மாட்டானுங்களா சொல்லிக்க மாட்டாங்களாம். ஆனால் அப்பப்போ கண்ணிலேயே பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சுப்பானுங்க போல இருக்கு. நான் வின் பண்ணிட்டேன்னு சொல்லி ஹாப்பியாக இருக்கு, அப்படியே அங்கே சிரிச்சுட்டே இருக்காங்கோ. அதுக்கப்புறம் எல்லோ டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் நிற்க வச்சுட்டு அந்த டீமோட கேப்டன் கத்துன்னு கத்திட்டு இருக்கான். உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவில்லையா, நம்ம டீமை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லையா, ஏய் தலையை குடிஞ்சிருக்கே நீ யார் இங்கே வாடா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அச்சியை கூப்பிடுறான். அச்சிக்கு செம்ம கடுப்பு, ஐயோ மாட்டினேங்கிற மாதிரி பயந்துட்டு போய் நிற்கிறான். நீ எல்லோ டீமு, ஆனால் உன்னோட சப்போர்ட்டிவ் எல்லாமே ரெட் டீமுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க, கரெக்டாக அந்த இடத்துக்கு ஆகஸ்ட்டும் வராங்க. இவங்க பேசுறத தள்ளி நின்று அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லு எதுக்கு அவங்கள சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லி கேட்க, அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல, ஆனால் எல்லோ டீம் தானே உன் டீமுக்கு சப்போர்ட் பண்ணணும் உனக்கு தெரியாதா, உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் உனக்கு முக்கியமானு சொல்ல, அவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கிளாஸ்மேட்ஸ் அதனாலன்னு சொல்லி அவன் பயந்து போய் பேசுகிறான். அவன் பேசுறத பார்க்க அகருக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. அவங்க உன்னோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், அதுக்காக உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுவியா, நம்ம டீமுக்கு அகெயின்ஸ்டாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்கள சேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அஜி சொல்கிறான். இப்படியே அந்த சீனியர் பையன் மிரட்ட அகருக்கு கடுப்பாயிட்டு டக்குன்னு வந்து அப்படியே முன்னாடி நிற்கிறான். இங்கே பாரு டீம் எல்லாம் அங்கே இங்கே தான், யார் வேணாலும் சப்போர்ட் பண்ணலாம், இதுக்கப்புறம் அவன்கிட்ட இந்த மாதிரி பண்ண அவ்வளோதானே சொல்ல, என்ன நீ பெரிய ஹீரோவாடா, ஓவரா ஹீரோ மாதிரி வந்து பேசுகிற அப்படிங்கிற மாதிரி அகரை பார்த்து சொல்ல, ஹீரோவாக இருக்கணும்னு அவசியமே இல்லை, நான் சொல்லுறது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல, இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வாடா போலாங்கிற மாதிரி அஜியை பார்க்குறான். ஆகஸ்ட் வேற வந்துடுடா போலாம், ஏன்டா பிரச்சனை பண்ணுறங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க, இங்கே பாரு டீமுக்குள்ளே பிரச்சனை வந்துடும், அப்புறம் ஸ்கூலில் ப்ராப்ளம் வந்துடும், பேசாமல் இருன்னு சொல்லிட்டு அந்த எல்லோ கலர் டீம் கேப்டனை வந்து அவன் ஃப்ரெண்டை வந்து கன்வின்ஸ் பண்ணுறான். எப்படி ஆச்சியை ஒரு பக்கம் இழுத்துட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. அப்புறம் ஆகஸ்ட் சொல்கிறான், அகர் நீ ரொம்ப கூலாக பேசினடா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பரவாயில்ல உன் ஃப்ரெண்டுக்காக சண்டை போட போயிட்ட, நீ அவங்கள அடிச்சிட்டுன்னு நான் பயமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் சொல்கிறான். ஆமாம் என்னால் உங்களுக்கு தானே பிரச்சனைன்னு சொல்லி அஜி ஃபீல் பண்ணுறான். அதனால என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க தான் பிரச்சனை பண்ணாங்க, அதுக்கு பதிலே இவன் பண்ணான், வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், ஐஸ்கிரீம் வாங்கி தரையா அப்படின்னு சொல்லி அச்சியை பார்த்து கேட்குறான் ஆகஸ்ட்டு. வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வாங்கலான்னு சொல்ல, என் வீடு தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான். வீடு வந்துருச்சான்னு சொல்லி திரும்பி பார்க்க, அவ்வளோ பெரிய வீடு, அடப்பாவி இதான் உன் வீடு அடான்னு சொல்லி கேட்க, ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம் பாய்ன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு அச்சி ஓடிட்டான். இவன் வீடு என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க. எனக்கே ஷாக்காக இருக்குடான்னு சொல்ல, ஒரு நாள் அவன் என்னை வீட்டுக்கு வாடா தனியாக அவனுக்கு கெஸ்ட் ரூம் தரேன்னு சொன்னான், அப்போ புரியலடா இப்போதான் புரியுதுங்கிற மாதிரி அகர் அப்படி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண இங்கே நம்ம ரெண்டு கோவியும் தான் காட்டுறாங்க. நம்ம சைக்கிள் ஓட்ட கோசாங் பின்னாடி உட்காந்துருக்கான், அவனுக்கு காலில் அடிபட்டிருக்கனால. கோசாங் கேட்குறான், இன்னைக்கு நீ சூப்பர் வேலை பார்த்துருக்க, நான் நினச்சி கூட பார்க்கல உனக்கு இந்த கேமில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு, எப்படியோ வின் பண்ணிட்டேன், உனக்கு இந்த கேம் பிடிக்குமான்னு சொல்ல, எனக்கு கேம் பிடிக்குமான்னு தெரில, பட் எனக்கு உன் கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நீ தான் என்னோட சேஃப்ஸ்ன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படியாங்கிற மாதிரி தேங்க்யூன்னு சொல்லிட்டு கோசாங் அமைதியாக இருக்கான். இவன் மனத்தில் எனக்கு ஏதோ சொல்ல வரான், ஆனால் சொல்லலை. உனக்கு எப்படி என் கூட இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆமாம் பிடிச்சிருக்கு, ஆக்சுவலி நீ சம்டைம்ஸ் லூஸ் மாதிரி நடந்துக்கிட்டாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல,
ஓவரா தாண்டா பேசுற, எப்ப பார்த்தாலும் என்கிட்ட பிரச்சனை பண்றதே தான் உனக்கு வேலை அப்படிங்கிற மாதிரி கோ சொல்றான். திரும்பி பார்க்க லைட்டா கோசாங் ஸ்மைல் பண்றான். எதுக்கு சிரிக்கிற? ஒன்றும் இல்லை, சும்மா தான் சிரிக்கிறேன், எனக்கு பசிக்குது, என்னை கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? ஓகே ஓகே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு வேகமா சைக்கிள் ஓட்டிட்டு போக இவன் அப்படியே சைக்கிள் மேலே ஏறி நின்ட்டு வா கோல்டு மெடல் வாங்கிட்டேன்னு சொல்லி ஒரு பக்கம் கோ கத்துறான். கோசாங் அப்படியே அதை என்ஜாய் பண்ணிட்டு வர ஃபைனலி கோசாங்கோட வீடு வந்துருச்சு. அப்படியே சைக்கிளை நிறுத்திட்டு நீ போ அப்படின்னு சொல்ல அவன் நடக்க முடியாம நடந்து போறான். உடனே கோ கேட்குறான், நான் வேணா ஒரு ரூம் வரைக்கும் ட்ராப் பண்ணட்டான்னு. எனக்கு என்ன கால் உடஞ்சா போச்சு, ஒன்றும் இல்லை என்னால் முடியும்னு சொல்ல ஓகே 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 பார்த்து போ பாயின்னு சொல்ல ஒரு நிமிஷம் இருடான்னு சொல்லிட்டு வேகமாக கோசாங்க நிற்க சொல்லிட்டு கோ போகிறான். என்னென்ன புரியாமல் அவனும் ஸ்டாப் பண்ணா இந்தான்னு சொல்லி மெடல் எடுத்து கொடுக்குறான். என்னது நீ வாங்கின மெடலை எனக்கு கொடுக்குற? அதெல்லாம் இல்லை, இது உனக்கு தான், நீயே வச்சுக்கோன்னு சொல்ல இது நீ வாங்கின மெடல்னு சொல்கிறான். இங்கே பாரு, நான் வாங்கின மெடல் எனக்கு உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் கொடுக்குறேன், நீயே இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க அவன் கையில் வாங்கலான்னு போக ஒரு நிமிஷம் இரு, நான் வாங்கின மெடலை முதல்ல நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கிஸ் பண்ணிட்டு இந்தா இதுக்கப்புறம் இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லி மெடலை கொடுக்க தேங்க்யூன்னு சொல்லிட்டு அந்த மெடலை வாங்கிக்கிறான். என்னை பார்த்தா எப்படி இருக்கு உனக்கு, கூலாக இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்க ஒரு நிமிஷம் இருவாருன்னு சொல்லிட்டு கோசாங் வேகமாக உள்ள போகிறான். எதுக்குடா வெயிட் பண்ண சொல்கிற, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு கோ வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆரஞ்சு பில்லோ ஒன்று எடுத்துட்டு வரான். இதான் உன்னோட ரிவார்ட்னு சொல்லி ஆரஞ்சு பில்லோவை கொடுக்க அதை பார்த்தோன்னே இவனுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. வா ரொம்ப க்யூட்டாக இருக்கு, அழகா இருக்குன்னு சொல்லி அதை பார்த்து கொஞ்சிக்கிட்டு இருக்கான். தேங்க்யூ. எதுக்கு தேங்க்ஸ், நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், எனக்கு நீ ஆரஞ்சு பில்லோ கொடுத்துருக்க, எனக்கு ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு கோக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு அந்த பில்லோவை பார்க்க. சரி ஓகே நாளைக்கு பார்க்கலாம் பாய், அது வரைக்கும் என்னையே நினச்சிட்டுருன்னு சொல்லிட்டு ஹாட்டின்லாம் காட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறான். சரி ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு அமைதியாக அப்படியே கோசாங்க இருக்கான். அதுக்கப்புறம் இந்த மெடலை பார்த்துனே அவனுக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. வெளியே நிற்கிற சைக்கிள் எடுத்துகிட்டு போய் உள்ளே நிறுத்தலான்னு பார்த்துட்டு மெடலை ஒரு கிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் 4 பேரையும் காட்டுறாங்க. 4 பேர் அவன் வீட்டில் படுத்திருக்கான். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ். அந்த மெடலை கையில வச்சுட்டே படுத்திருக்கிறாரு கோசாங். அடுத்து நம்ம ஆச்சி அகரை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கான். எல்லாமே இந்த நினைவுகள் எல்லாமே திரும்ப திரும்ப நமக்குள்ள வரும்லங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவரு. இங்க பார்த்தா அகர் அவனும் அப்படியே ஹாப்பியா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஆகஸ்ட் பையன் எப்பயும் போல புக் படிச்சுட்டு இருக்கான். அப்புறம் நம்ம கோவம் அப்படியே படுத்துட்டு அவனோட லைஃப்பை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஒரு வழியா 4 பேரும் அப்படியே ஹாப்பியா இருக்காங்க. அவங்களோட ஹாப்பி மூமெண்ட்ஸோட ஒன்னா இருந்த நினைவுகள் எல்லாமே கண்ணு முன்னாடி வர்ற மாதிரி இருக்கு. அதை பத்தி திங்க் பண்ணிட்டு ஒருத்தன் அவனுக்கு பிடிச்சதை நினைச்சு ரசிச்சுட்டே தூங்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட் கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்ச கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. அடுத்த எபிசோட் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.